செம காமெடிங்க. திமுக அது திமுகவுக்கும் இந்த வீடியோவுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க. என்னங்க எனக்கு அந்த இடம் வேணும். அது எங்க குடும்ப சொத்துங்க. குடும்ப சொத்துனா நீ செத்ததுக்கு அப்புறம் ஸ்கிரீன் கடியில கூத்தி விட்டு போய்க்க போறாங்க. அதை நான் சொல்லல, ஏவா வேலு அவர்களே சொல்லியிருக்காங்க. யாரோ விஷமிகள் இப்படிலாம் பரப்பிட்டு இருக்காங்க. மாடர்ன் தியேட்டர் பிரச்சனைக்கும் இந்த வீடியோக்கும் சம்பந்தம் இல்லை, அவரே போட்டிருக்கார். மாடர்ன் தியேட்டர் பிரச்சனையா? அது என்ன? செல்ஃபி எடு, ஆட்டையை போடு அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி ட்விட்டரில் ரொம்ப பெரிய அளவில் ஒரு பெரிய ஹேஷ்டேக், வைரல் ஹேஷ்டேக்காக மாறி இருக்குது. அண்ணாமலை அவர்கள் வேறு ரொம்ப காட்டமான சில அறிக்கையை விட்டுருக்காங்க. அந்த பக்கம் ஏவா வேலு அவர்கள் வேறு அறிக்கையை விட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் மாடர்ன் தியேட்டரினுடைய உரிமையாளர் ரொம்ப பெரிய அளவில் செய்தியாளரை சந்தித்திருக்கிறார். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லி புரிய வைக்கணுமா இல்லையா? ஏன்னா இதெல்லாம் மீடியாக்கள் பேசாது. மீடியாக்கள் பேசுகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. நம்மளே மாதிரி சாதாரண மனிதர்கள் பேசினாதான் உண்டு. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். சில சீன்ஸ் இந்த படத்தில் வைக்கும்போது இது ஏன்டா படத்தில் இப்படி இருக்குது, இப்படி இல்லாமல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஆனால் சில வேளைகள் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மாடர்ன் தியேட்டரினுடைய உரிமையாளர். மாடர்ன் தியேட்டரினுடைய உரிமையாளர் ஃபஸ்ட்டு மாடர்ன் தியேட்டர்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. 1935 தொடங்கப்படுற மாடர்ன் தியேட்டர். அங்கே எம்ஜிஆர் அவர்கள், கருணாநிதி அவர்கள், இன்னும் பல பிரபலங்கள் எல்லாருமே அங்கேருந்து 4 தலைவர்களை, அதாவது அரசியல் தலைவர்களை உருவாக்கியதன் பெருமை அந்த மாடர்ன் தியேட்டருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு மாடர்ன் தியேட்டரினுடைய உரிமையாளர். அது அவங்களுடைய சன், அவங்க மகன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சுந்தரம் அவர்கள் அதன் பிறகு அவங்களுடைய மகன் அதை ரொம்ப பெரிய அளவில் பேணி காத்து வருகிறார். அந்த மாடர்ன் தியேட்டர் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு முன்னிடத்தில் ஒரு நுழைவாயில் அப்படிங்கிறது இருக்குது. 1935 1982 வரை இவங்க படத்தை தயாரிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு நிறைய அரசியல் விழாக்களாக இருக்கட்டும், இல்லாட்டி அரசியல் தலைவர்கள் அங்கே வந்து பார்ப்பது அப்படிங்கிறது பல ஏக்கர் நிலப்பரப்பு இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அது. ஸோ அந்த மாடர்ன் தியேட்டரில் திடீர்னு பார்த்தா 2023 பிப்ரவரி மாதம் நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சும்மா அப்படியே போனாப்புல ஒரு செல்ஃபி எடுத்திருக்காரு. அது சோஷியல் மீடியாவில் வைரல். ஏன்னா மாடர்ன் தியேட்டர் அந்த ஆர்ச்சில் செல்ஃபி எடுத்திருக்காருப்பா. அப்போ அது நிறைய தலைவர்களை உருவாக்கி இருக்கிறது. ஒரு தலைவரே இப்போ அந்த ஆர்ச்சிக்கு முன்னாடி செல்ஃபி எடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது வைரலாக பரவுது. ஆனால் அடுத்த கொஞ்சம் நாட்கள்லேயே இந்த மாடர்ன் தியேட்டர் உரிமையாளர்களிடம் சில எம்எல்ஏலாம் வந்து பேசியிருக்காங்க. என்னென்னா, எப்பா கலெக்டர்கிட்ட பேசியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி கலெக்டர் வந்து சிஎம் பார்க்கணுன்னு சொல்லி ஒரு மெசேஜை போட நேராக சிஎம் ஆஃபீஸுக்கு போக இவங்களுடைய ஸ்டாஃப், அந்த மாடர்ன் தியேட்டரினுடைய உரிமையாளர், அவங்களுடைய ஸ்டாஃப், அவங்களுடைய மனைவியெல்லாம் போக ஏதோ சொல்லிட்டியாப்பா அந்த இடத்த எனக்கு கொடுக்குற மாதிரி ஏதாவது பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ டீல் நடந்ததா இவர் சொல்கிறார். மாடர்ன் தியேட்டரினுடைய உரிமையாளர் சொல்கிறார். அதை ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்கிறார். அந்த ப்ரெஸ் மீட்டை நீங்களும் பார்த்துருப்பீங்க. சரி, அதன் பிறகு கலெக்டர் பேசியிருக்காரு, மறுபடியும் எம்எல்ஏ பேசியிருக்காங்க. என்னப்பா அந்த இடத்த கொடுக்குற மாதிரி இல்லை சார், அது எங்கள் அப்பாவினுடைய ஞாபகமாக வச்சுருக்கோம், நிறைய தலைவர்கள் அதை மட்டும் உடைக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னா நான் அதை பராமரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நாட்கள்லேயே நம்ம ஆட்கள் வேலையை காண்பித்திருக்கிறார்கள். என்னென்னா, அது நெடுஞ்சாலைத்துறையினுடைய இடம்பா, அந்த இடத்த நாங்கள் விரிவாக்கம் செய்ய போகிறோம். அப்படி விரிவாக்கம் செய்யும்போது தான் எங்களுக்கு தெரியுது அது வந்து நெடுஞ்சாலையினுடைய இடத்துல தான் அந்த ஆர்ச் இருக்குது. அதனால தான் நாங்கள் என்ன செஞ்சோம் உடனே, ஏன்னா அங்கே வந்து அளக்கெல்லாம் செஞ்சுருக்காங்க, அந்த ஆர்ச்சை மட்டும் அளந்துருக்காங்க. ஏன்னா இவர் தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு, அதனால் அளந்தாங்க அப்படின்னு சொல்லி மாடர்ன் தியேட்டர் உரிமையாளர் சொல்ல, அது செய்தியாளர்களுடைய சந்திப்பில் பெரிய விவாதத்தை ஏற்படுத்த டிசம்பர் 1ஆம் தேதி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, கார்பரேஷனு, அப்புறம் ஹைவேஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல மட்டும் சர்வே பண்றாங்க. ஹைவே சர்வே அப்படின்ட்டாங்க. கேட்டா என்கார்மெண்டோட ஹைவே சர்வேன்ட்டாங்க. அதற்கு ஏவா வேலு அவர்கள், அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். ஏற்காடு நெடுஞ்சாலையில் கண்ணங்குறிச்சி கிராமத்தின் சர்வே எண் 8 தான் அது இருக்குது. இந்த சாலையை விரிவாக்க செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளதால், திடீர்னு சாலையை விரிவாக்கக்கூடிய அந்த உத்தேசிக்கப்பட்டுள்ளதால் நெடுஞ்சாலைத்துறை நிலங்கள் எல்லைகளை நிர்ணயம் செய்வதற்காக வருவாய்த்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்கள் 2/12/2023 இந்த மாதம் தான் 2வது தினம் அன்று அளவீடு நடத்தப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக ஒரு கேங்காக வந்து அந்த நுழைவாயில்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இடத்த மட்டும் அளந்திருக்காங்க. அது எவ்வளவு இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1345 சதுர அடி தான். அப்படி அந்த நுழைவாயில் வளைவு முழுவதுமாக நெடுஞ்சாலைத்துறை நிலத்தில் இருப்பது கண்டறியப்பட்டது. எப்படி அதுக்கு பேசியிருக்காங்க, டீல் பேசியிருக்காங்க. அங்கே கருணாநிதி அவர்களுடைய சிலை வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னதாக சொல்கிறாரு இந்த மாடர்ன் தியேட்டரினுடைய இப்போதைய உரிமையாளர். அந்த இடத்த மட்டும் இப்போ பார்க்கும்போது அது நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமாக இருக்குது. அதனால் மாடர்ன் தியேட்டர்லேருந்து அது நெடுஞ்சாலைத்துறை எடுத்து அதை நாங்களே சரிப்படுத்தி புனரமைத்து அப்படியே வைக்க போகிறோம். அதுக்காகத்தான்ப்பா நாங்கள் அதை எடுக்க போகிறோமே தவிர அதில் சிலை வைப்பதற்கான ஐடியாவே எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் ஏவா வேலு. உனக்கு இல்லை, உனக்கு இருக்குது, எனக்கு இல்லைன்னா உனக்கும் இல்லை, எனக்கும் இல்லை.
புரியுதா உனக்கு? இல்லை புரியுதா உங்களுக்கு? அதாவது இந்த பொருள் ஒருத்தருக்கு பிடிச்சிருக்குன்னா அது அவருக்கு கொடுக்கலனா இது ஏன் பொருளே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நிற்கிது. இதை தான் செல்ஃபி எடு ஆட்டையை போடு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பிஜேபிக்காரங்க ஏடிஎம்கேக்காரங்க எல்லாரும் பெரிய அளவில் ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுடைய புகைப்படத்தெல்லாம் வச்சு நிறைய ட்ரோல் அண்ட் மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்பா இப்படி பண்ணுறீங்க? என்னப்பா அவர் செல்ஃபி எடுத்து கேட்டார் கருணாநிதி அவர்களுடைய சிலை வைக்கணும்னு கேட்டு கொடுக்காமல் இருந்தனால தான் இப்படிலாம் செய்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ அவர் மட்டும் நினைக்கல, அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தான் அடுத்ததான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா முக்கியமான அந்த விஷயம்லாம் அங்கே தான் இருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, புகழ்பெற்ற சேலம் மாடர்ன் தியேட்டர் நுழைவு வாயிலை ஆக்கிரமித்து மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் சிலை வைக்கும் திமுக அரசின் முயற்சிக்கு எதிராக தமிழக பாஜக எழுப்பிய கண்டன குரலை அடுத்து சிலை வைக்கும் திட்டம் கைவிடப்பட்டுள்ளது. சிலை வைக்கல, அந்த இடத்த மட்டும் நெடுஞ்சாலைத்துறை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுகளுடன் போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. தலைநகர் சென்னை இன்னும் மழை வெள்ள பாதிப்பிலிருந்து முழுமையாக மீளவில்லை. திமுக ஆட்சிக்கு வந்து 30 மாதங்கள் கடந்தும் தமிழகம் முழுவதுமாக மக்களின் அடிப்படை வசதிகள் பல நிறைவேற்றப்படவில்லை. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்தாமல் பிறருக்கு உரிமையான இடத்தில் தங்கள் தலைவர்களை சிலை வைப்பது போன்ற வீண் வேலைகளில் இனியும் திமுக ஈடுபடாது என்று நம்புகிறோம். மக்கள் நலன் சார்ந்து பணிகள் மட்டும் ஈடுபட வலியுறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வேற ஏதோ ஒரு சிலை வைக்கிற மாதிரி அந்த ஒரு பெரிய டாக் ஓடிட்டு இருந்துச்சு. மெழுகுத்திரி சிலையா? இல்லையே. நாதஸ்வர சிலையா? இல்லையே. ஓ, பேனாச்சலை. அந்த பேனாச்சலை வைக்கிறதுக்கும் சீமானவர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ இதோ கருணாநிதி சிலை அவர்கள் மாடர்ன் தியேட்டர் அந்த ஆர்ச்சிக்கு பின்னாடி முன்னாடி சைட்லலாம் வைக்கிறதுக்கு எதிர்ப்பை தெரிவித்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஏவா வேலு அவர்கள் அதற்கு ஆப்போசிட்டாக சில விஷயங்களை சொல்கிறாங்க. எது உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? ஏயா இன்றைக்கி அவங்க வீட்டில் நடக்குதுயா, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி மினிஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் வந்து செல்ஃபி எடுக்க மாட்டாங்க. ஒருவேளை ஒரு எம்எல்ஏ வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி செல்ஃபி எடுத்துட்டு இந்த வீடு எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா டமார்னு இருக்குல்ல. இந்த மாதிரியான கேள்விகள் இப்போ மாடர்ன் தியேட்டர் உரிமையாளர் அவர் கேட்டிருக்காரு. இது எப்படி சாத்தியம்? அவங்க ஒய்ஃப் அப்படிங்கிறவங்களும் கேட்குறாங்க. இவ்வளோ நாள் இல்லாத பிரச்சனை திடீர்னு வந்து கலெக்டர் மிரட்டுறாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட் வருது, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வருது, ஹைவே டிபார்ட்மெண்ட் வருது, இது எல்லாமே சேர்ந்து ஏங்க இப்படி பாடாப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹெச்டி டிபார்ட்மெண்ட் வந்தாங்க, இங்க இருந்து அந்த கிராஸ் வரைக்கும் அளந்தாங்க, மெஷர் பண்ணிட்டு அவங்களே வந்து திடீர்னு ஒரு புது முட்டு நீங்க பாத்தீங்கன்னா எங்க சைட்ல பார்க்கலாம். அந்த முட்டை வச்சு இந்த ஆர்ச்சோட இடம் மட்டும் ஹெச்டி டிபார்ட்மெண்ட், எங்க இடத்த மட்டும் ஹெச்டி டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டாங்க. அப்ப அந்த கேள்விக்கான பதில் ஒரு நார்மல் உங்க அக்கா தங்கச்சி யாரோ ஒரு ஆளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுப்பா, நீங்க என்ன செய்வீங்க? இது என்னவா இருக்கும்? 1935 இருந்தே அந்த நுழைவாயில் இருக்கிறது என்றால் 1982 வரை அவங்க அந்த படத்தை எல்லாமே அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் 1947 நமக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு தமிழ்நாட்டை ஆண்ட ஆட்சி அதிமுக திமுக அதுவரையிலும் இந்த இடம் நெடுஞ்சாலைத்துறையில் தான் இருக்குன்னு சொல்லி இதுவரையிலும் கண்டுபிடிக்காம திடீர்னு ஒரு செல்ஃபி பிரச்சனை, சிலை வைக்கிறாங்க, மறுபடியும் அது நெடுஞ்சாலைத்துறைக்கு கீழே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அரசாங்கம் சரியாக செயல்படலையோ 1947 கேள்வி கேளுங்கயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? கேள்வி கேளுங்க. 1947 இப்போ வரை கண்டுபிடிக்காத ஒரு விஷயம் திடீர்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்துல இவ்வளோ பெரிய சர்ச்சை ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி 2 தினங்களாக செய்தி வெளிவந்த பின்பு ஏவா வேலு அவர்கள் வந்து விளக்கம் அளிக்கிறார். அதுக்கு முன்னாடி அவரை கூப்பிட்டு மிரட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த உரிமையாளரே வந்து பேசுகிறார். ஒரு முதலமைச்சரை அவர் இப்படி சொன்னாருன்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொல்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய உண்மையாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் பேசுனாங்க, எம்எல்ஏ பேசுனாங்கன்னு சொல்கிறாங்க. இனி அந்த நபருக்கு என்னெல்லாம் குடைச்சல் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா குடைச்சல் கொடுப்பாங்களா இருக்கும், அவர் பொய் பேசியிருந்தால் அதுக்கான விசாரணை செய்யப்படுமா இருக்கும், அவர் உண்மை பேசியிருந்தால் அதை யார் இனிமேல் எதிர்த்து கேள்வி கேட்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்க போகுது. இன்றைக்கி அவருக்கு நடக்குது, நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லி இதை பிஜேபிக்காரங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. சரிப்பா, அப்படின்னா வருங்கால முதல்வர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிலை வைப்பதெல்லாம் நீங்கள் இடம் வாங்கி வைக்கிறது நல்லதாக இருக்கும். பிறர் இடத்தில் இந்த அதே மாதிரி தேவையில்லாமல் மத இடங்களுக்கு முன்னாடிலாம் வச்சு பெரிய பெரிய சிலைகள் எல்லாமே ஆல்ரெடி வச்சதெல்லாம் இருக்கட்டும், புதுசாக எதையும் வச்சு புது பிரச்சனைகளை உருட்டாதீங்க, உருவாக்காதீங்க. மக்கள் நன்மையாக நல்லபடியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல மட்டும் உங்களுடைய கவனம் இருக்கட்டும். இவர் தான் இப்படி சொல்லியிருக்காருன்னா அடுத்ததாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இன்னொரு டாப்பிக்கை போட்டுடலாம். வருங்கால முதலமைச்சர் வாழ்க அப்படின்னு சொல்லி KN நேரு அவர்களை பற்றி நம்ம பேச போகிறோம் அடுத்த டாப்பிக்கில். மறக்காமல் பார்த்துருங்கய்யா. நல்லதை பகிர்ந்து கொஞ்சம் ஆழமாக யோசிங்க. நான் சொல்கிறது காமெடிக்கோ நடக்காத விஷயத்தையோ இல்லை, இது இரண்டும் நடந்திருக்கு. இங்கே யார் பக்கம் நீங்கள் நிற்பீங்க அப்படிங்கிற உங்களுடைய குரல் வரட்டும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.